Hare Krishna temple. ஹரே கிருஷ்ணா. இந்த ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு நீங்கள் எல்லோரும் வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. So as you can see, the difference between this temple and other temple is that here there are classes on Bhagavad Gita and Srimad Bhagavatam, and we can learn something. இந்த கோயிலுக்கும் மற்ற கோயிலுக்கும் இருக்க வித்தியாசத்தை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். அதாவது இந்த கோயிலில் பகவத்கீதை உபன்யாசம் இருக்கு, வகுப்புகள் இருக்கு, நீங்கள் கேட்டு நீங்கள் ஏதாவது கற்றுக்க முடியும். So today we are hearing from Bhagavad Gita chapter 1 shloka 1. இன்னைக்கு நம்ம பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகம் பார்க்க இருக்கோம். And we'll be reading from the purport commentaries by the Vaishnava Acharyas. நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இதற்கான விளக்க உரை என்னன்றதையும் பார்ப்போம். Srila Prabhupada. Srila Prabhupada. Please repeat. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Okay, so we'll chant the shloka in Sanskrit and then after we'll see the translation. முதல்ல சமஸ்கிருத ஸ்லோகம் எல்லாருமே உச்சரிப்போம், அதன் பின்னர் அதுக்கான அர்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். Dhritarashtra uvacha dharmakshetre kurukshetre samaveta yuyutsavaha mamaka pandavaschaiva kimma kurvata sanjaya. Shall we check? All right. Okay. So translation and purport. Translation. Dhritarashtra said, O Sanjaya, after my sons and the sons of Pandu assembled in the place of pilgrimage at Kurukshetra, desiring to fight, what did they do? மொழிபெயர்ப்பு. திருதராஷ்டிரர் கூறினார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர்? பொருளுரை. பரவலாக படிக்கப்படும் மத விஞ்ஞான நூலான பகவத்கீதை கீதா மகாத்மியத்தில் கீதையை பற்றிய புகழுரையில் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது. சுய நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட விளக்கங்களை தவிர்த்து கிருஷ்ண பக்தரின் உதவியோடு பகவத்கீதையை ஆராய்ந்து படித்து அறிய முயல வேண்டும் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவத்கீதையை தெளிவாக புரிந்து கொள்வதற்கான உதாரணம் கீதையிலேயே இருக்கின்றது. பகவானிடமிருந்து நேரடியாக கேட்டு உபதேசத்தை புரிந்து கொண்ட அர்ஜுனனின் வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த சீட பரம்பரையின் மூலம் பகவத்கீதையை புரிந்து கொள்ள ஒருவனுக்கு பாக்கியம் இருந்தால் அவன் வேத ஞானம் உள்ளிட்ட உலகின் அனைத்து சாஸ்திர கல்வியையும் மிஞ்சிவிடுகிறான். மற்ற சாஸ்திரங்களில் காணப்படும் எல்லாவற்றையும் கீதையில் காண முடியும். அது மட்டுமின்றி வேறெங்கும் காணவியலாத விஷயங்களையும் காணலாம். இதுவே பகவத்கீதையின் சிறப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே நேரடியாக உபதேசித்ததால் இது குறைபாடுகளற்ற ஆன்மீக விஞ்ஞானமாகும். இச்சிறப்பு வாய்ந்த தத்துவத்திற்கு திருதராஷ்டிரருக்கும் சஞ்சயனுக்கும் இடையே மகாபாரதத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் அடிப்படையாக அமைகின்றன. இத்தத்துவம் வேத நாகரிகத்தின் நினைவிற்கெட்டாத காலத்திலிருந்தே புண்ணிய ஸ்தலமாக திகழக்கூடிய குருக்ஷேத்திரத்தில் நடைபெற்ற போரின் போது உருவானது. மனித சமுதாயத்தை வழிநடத்த பகவான் இப்பூ உலகில் அவதரித்திருந்த போது இது அவரால் உபதேசிக்கப்பட்டது. தர்மக்ஷேத்திர தர்ம சடங்குகள் செய்யப்படும் இடம் எனும் சொல் மிக முக்கியமானது. ஏனெனில் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனின் தரப்பில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் இருந்தார். கௌரவர்களின் தந்தையான திருதராஷ்டிரருக்கு தனது மகன்களின் இறுதி வெற்றி மிகவும் சந்தேகத்திற்குரியதாக இருந்தது. அவரது சந்தேகத்தினாலேயே அவர்கள் என்ன செய்தனர் என்று தனது காரியதர்சியான சஞ்சயனிடம் வினவினார். போரில் ஈடுபடுவதற்கான தீர்மானத்துடன் குருக்ஷேத்திர களத்தில் அவரது மகன்களும் அவரது தம்பியான பாண்டுவின் மகன்களும் ஒன்று கூடியிருந்தனர் என்பது அவருக்கு நன்றாக தெரியும்.
இருப்பினும் அவரது வினா முக்கியமானதாகும். இரு தரப்பு சகோதரர்களுக்கும் இடையே உடன்பாட்டை அவர் விரும்பவில்லை என்பதோடு போர்க்களத்தில் தனது மகன்களின் கதி என்னவாகும் என்பதை உறுதியாக அறிய விரும்பினார். ஏனெனில் மேலுலக வாசிகளுக்கும் கூட வந்தனைக்குரிய தலம் என்று வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள குருக்ஷேத்திரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் போரின் விளைவில் புனித தலத்திற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பற்றி மிகவும் பயந்தார் திருதராஷ்டிரர். இயற்கையிலேயே நற்குணம் நிரம்பிய அர்ஜுனன் மற்றும் பாண்டுவின் இதர மகன்களுக்கு இந்த இடம் மிகவும் சாதகமாக அமையும் என்று அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். வியாசரின் சீடனான சஞ்சயன் வியாசரது கருணையால் திருதராஷ்டிரர் தனது அறையில் இருந்தபடியே குருக்ஷேத்திர போர்க்களத்தை காண முடிந்தது. எனவே திருதராஷ்டிரர் போர்க்களத்தின் நிலைமையை அவனிடம் வினவினார். பாண்டவர்களும் திருதராஷ்டிரரின் மகன்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆயினும் திருதராஷ்டிரரின் உள்மனம் இங்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வேண்டுமென்றே அவர் தன்னுடைய மகன்களை மட்டும் குரு வம்சத்தினர் என்று பாராட்டி பாண்டவர்களை வம்சத்தின் மரபுரிமையிலிருந்து பிரித்து பேசுகிறார். இதன் மூலம் திருதராஷ்டிரருக்கு தன் சகோதரின் மகன்களிடம் உள்ள உறவின் பிரத்யேக நிலையை ஒருவர் புரிந்து கொள்ளலாம். நெல் வயலில் தேவையற்ற களைகளை பிடுங்கி எறியப்படுவதைப் போல் தர்மத்தின் தந்தையான ஸ்ரீ கிருஷ்ணர் பங்கு கொண்ட குருக்ஷேத்திரம் என்னும் புனிதமான நிலத்தில் தேவையற்ற களைகளான திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனனும் பிறரும் ஒழிக்கப்பட்டு முற்றிலும் தர்மத்திற்கு உட்பட்ட யுதிஷ்டரின் தலைமையில் பகவானால் நல்லாட்சி நிலைநாட்டப்படும் என்பது இந்த விஷயத்தின் ஆரம்பத்திலிருந்தேயே எதிர்பார்க்கப்படுகிறது. சரித்திர மற்றும் வேத முக்கியத்துவங்களை தவிர இதுவே தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே என்னும் சொற்களின் கருத்தாகும். Hare Krishna. So when Bhagavan created this material world, பகவான் இந்த பௌதிக உலகத்தை படைத்தப்பும் he also sent the knowledge with it to us how to live in the world, what is the purpose of creation, what is the purpose of our life, and how to fulfill it. அவர் இந்த படைப்பின் போதே அறிவு ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த இடத்தினுடைய நோக்கம் என்ன, நம்ம ஏன் இங்க இருக்கோம், வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, அதை எப்படி பூர்த்தி பண்றது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஞானத்தை கொடுக்கிறார். Just like you purchase a TV, you will get a manual book how to use it, how to connect it to get the best results. இப்போ நீங்கள் ஒரு தொலைக்காட்சி பெட்டி வாங்குறீங்க அப்படின்னா அதை எப்படி சிறந்த முறையில் பயன்படுத்துறது அப்படின்றதுக்கு அது கூடயே அதை பயன்பாட்டு முறை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன புஸ்தகம் கொடுத்துருப்பாங்க, மேனுவல்னு. ஸோ அதுபோல் So similarly, when Lord creates material world, He gives a manual book, He gives the Vedas, the guidelines, how to live life successfully. பகவான் இந்த பௌதிக உலகத்தை படைத்த பிறகு எப்படி இங்கே ஒருத்தன் வெற்றிகரமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறது, எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான ஒரு மேனுவல் புக்காக ஒரு அந்த வழிமுறைக்கு தான் இந்த புஸ்தகத்தை கொடுத்துருக்காரு வேதங்கள். So the transcendental knowledge at the beginning is revealed to Lord Brahma. ஆரம்பத்தில் இந்த திவ்யமான ஞானம் பிரம்மதேவருக்கு விளக்கப்படுது by Krishna. கிருஷ்ணரால. And then Brahma from his 4 heads he spoke 4 Vedas. அதன் பிறகு பிரம்மதேவர் தன்னுடைய 4 தலைகளை கொண்டு 4 வேதங்களை பேசுறார். Veda literally means knowledge. வேதம் அப்படின்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம். And includes all knowledge of material world and of spiritual world. ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல எல்லா ஞானமும் முழுமையா இருக்கு. பௌதிக ரீதியான ஞானமும் சரி, ஆன்மீக உலகத்தை பற்றின ஞானமும் சரி. And then we have the other books which are in pursuance of Vedic conclusions, following the Rig, Sama, Yajur and Atharva Veda. They are also Smriti Shastras, Puranas and Mahabharat, Itihasa, Ramayana, like that. இன்னும் சில வேத இலக்கியங்கள் இருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிக், சாம, யஜுர், அதர்வன இந்த 4 வேதங்களை தழுவி இதை சார்ந்தே தான் இருக்கு. அதுல இதிகாசங்கள், புராணங்கள், மகாபாரதம் இதெல்லாம் அதுல இருக்கு. And they are also a philosophical thesis of darshanas, nyaya shastras. தத்துவ ரீதியான சாஸ்திரங்கள் தர்ஷனாஸ்னு சொல்லப்படுது, நியாய சாஸ்திரங்கள் சொல்லப்படுது, அதெல்லாமும் இருக்கு. So we have hundreds and hundreds of books, Vedic literature, knowledge of God. கடவுளை பற்றின ஞானத்தை கொண்ட இந்த வேத இலக்கியங்கள் அப்படின்றது நூற்றுக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்கு. And the essence of all of it, the essence of all the thousands and hundreds and thousands of shlokas is Bhagavad Gita. அந்த எல்லாத்தினுடைய சாரம்,
அதுல இருக்கிற எல்லா ஸ்லோகங்களுடைய சாரம் இந்த பகவத்கீதையில கொடுக்கப்பட்டிருக்கு. The essence, the crisp essence is given in Gita. சாரம் சுருக்கமா அந்த எல்லா விஷயங்களும் இந்த பகவத்கீதையில கொடுக்கப்பட்டிருக்கு. It is beginning of the spiritual life, ABCD of the spiritual knowledge. பகவத்கீதை அப்படின்றது ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஆரம்பம். அ ஆ இ ஈ. ஆன்மீக வாழ்க்கையினுடைய அ ஆ இ ஈ இது. But the essence is given in the very, very scrutinized, very, what do you say, crisp manner. ஆனா அதுலயே மொத்த சாரமும் ரொம்ப சுருக்கமா கொடுக்கப்பட்டிருக்கு. So, this is book to be read in our life. இது நம்ம வாழ்க்கையில நிச்சயம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். The book is guidelines how to live our life. நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தணும் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய புத்தகம் இது. Explains what is God, what is soul, what is the relationship. கடவுள் யாரு, ஆத்மானா என்ன, ரெண்டு பேருக்கும் உள்ள உறவுமுறை என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் விளக்குது. What is punya, what is papam, what is karma. புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்ன, கர்மானா என்ன, what happens in time of death. மரணம் சமயத்துல என்ன நடக்குது, why do we suffer, ஏன் நம்ம கஷ்டப்படுறோம், why do we live, ஏன் நம்ம வாழ்றோம், how to be happy. எப்படி சந்தோஷமா இருக்குது. All these things are explained in Bhagavad Gita. இந்த எல்லா விஷயங்களுமே பகவத்கீதையில விளக்கப்பட்டிருக்கு. And the process is given. வழிமுறையும் கொடுக்கப்பட்டிருக்கு. What do we do, how do we live life not to be entangled in repeated birth and death in karmic reactions. வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படின்னா கர்ம வினைகளுக்கு பந்தப்படாம பிறப்பு இறப்புன்ற சுழற்சியில சிக்குண்டு இருக்காம நம்மளால இருக்க முடியும்னு சொல்லி தருது. So Gita is very unique book. It comes in the middle of Mahabharata. பகவத்கீதை ஒரு தனித்தன்மை வாய்ந்த புத்தகம். இது மகாபாரதத்தினுடைய நடுவுல வருது. And is book about God. இது பகவானை பற்றிய புத்தகம். And it's spoken by God himself. மேலும் இது பகவானாலேயே பேசப்பட்ட புத்தகம். There are many books about the God, but here Bhagavan himself is speaking. What is my nature? How to understand me? நிறைய புத்தகங்கள் இருக்கு பகவானை பற்றி பேசக்கூடியதா. ஆனா இந்த புத்தகமானது பகவானே எப்படி அவருடைய இயற்கையை புரிந்து கொள்றதுன்னு சொல்லி பேசுறாரு. And he gives direct instructions in Gita what to do in life. வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான நேரடி அறிவுரைகளை பகவான் கொடுக்கிறார். Even name itself tells you Bhagavad Gita, Bhagavan's song. இங்க இந்த புத்தகத்தினுடைய பேரே விளக்குது பகவத்கீதை, பகவானால் பாடப்பட்ட பாடல் அப்படின்னு. Bhagavan speaks something, it's of greatest importance. பகவான் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுறார் அப்படின்னா அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். Remembering COVID time, there was announcement that today Prime Minister at 10 o'clock will address the nation, and everybody was attentive and watching and waiting to hear what is Prime Minister going to say. Very important. கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அப்போ திடீர்னு ஒரு சில நாள் அறிவிப்புகள் வரும். இன்னைக்கு பிரதமர் காலை 10 மணிக்கு மக்களை பார்த்து பேச போறார், இன்னைக்கு அவர் பேசக்கூடிய நேரல இருக்கு அப்படின்னு. உடனே மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருப்பாங்க, என்ன பேச போறார், என்ன சொல்ல போறார் அப்படின்னு. Now Bhagavan is speaking. All the prime minister should be waiting for his speech. இப்போ இங்க பகவானே பேசுறார். அப்ப என்ன ஏற்படணும், எல்லா பிரதம மந்திரிகளுமே கூட பகவான் பேசுறதை கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்கணும். Very important to know. ரொம்ப முக்கியம் நம்ம என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கிறது. We are so much bewildered, bombarded by the news. Rajnikant said that, Putin said that, Zelensky said that, Biden said that. But we should be concerned what Krishna says, what Bhagavan says. That is our concern. நம்ம பொதுவா செய்திகள்ல ரஜினிகாந்த் இதை சொன்னார், புட்டின் இதை சொன்னார், பைடன் இதை சொன்னார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கவனத்தோட ஆர்வமா இருந்துட்டு இருக்கோம். ஆனா பகவான் என்ன சொன்னார் அப்படின்றத கேட்கறதுக்கு நம்ம ஆர்வத்தோட இருக்கணும். That's really what matters. அதுதான் முக்கியம் வாய்ந்தது. Why it matters? ஏன் முக்கியம் வாய்ந்தது? Because what Bhagavan say, it is true. ஏன்னா பகவான் என்ன சொல்றாரோ அது உண்மையானது. And also it will happen what he says. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரோ அது நிச்சயம் நடக்கும். He only knows past, present and future. அவருக்கு மட்டும்தான் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே தெரியும். And we can trust him. அவரை நிச்சயம் நம்ம நம்பலாம். So, and also we know when Bhagavan speaks to us, he is our well-wisher, he is one who will benefit us for our good. He speaks for our good. பகவான் நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், பகவான் தான் நம்முடைய உண்மையான நலன் விரும்பி. அப்ப அவர் ஏதாவது ஒரு விஷயத்த பேசுறாரு அப்படின்னா நம்மளுடைய உண்மையான நலனுக்காக தான் அது இருக்கும். So Gita instructs us
about essential truths in life. Who am I? Who is God? What is the purpose of life? பகவத்கீதை நமக்கு வாழ்க்கையினுடைய உண்மையான விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை விளக்குது. நான் யாரு, கடவுள் யாரு, வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன. We are born in material world. We are born in ignorance. We have no clue what to do here. What's going on? நம்ம இந்த பௌதிக உலகத்துல பிறந்திருக்கோம். பிறந்தோன்னா நமக்கு இங்க என்ன பண்ணணும்னே தெரியாம இருக்கும், என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியாம இருக்கும். We are born. We got this body. We are looking left. We are looking right. What is life? இந்த உடல் நமக்கு கிடைச்சிருக்கு. பிறந்தோன்னா நம்ம இடது பக்கத்துலையும் பார்க்குறோம், வலது பக்கத்துலையும் பார்க்குறோம். வாழ்க்கைங்கிறது என்னன்னே தெரியாம இருக்கும். Death is there. Disease is there. Distress is there. Happiness is there. What's this life all about? மரணம் இருக்கு, வியாதி இருக்கு, கஷ்டம் இருக்கு, சுகம் இருக்கு. வாழ்க்கைங்கிறது என்னதாங்க? We see young people. We see old people. We see so many things are happening. How to understand? What is the purpose of all of this? இளம் வயதில் இருக்கவங்களை பார்க்குறோம், வயோதிகர்களை பார்க்குறோம், ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி இருக்காங்க. வாழ்க்கையோட சாரம் தான் என்ன? The mic has a purpose. இப்போ இந்த மைக் இருக்கு, இதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. TV has a purpose. இங்க தொலைக்காட்சி இருக்கு, இதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. Fan has a purpose. மின் விசிறி இருக்கு, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. Easily we can say the definition of all of those. ஒன்னொன்னுடைய விளக்கம் என்ன அப்படின்றத உடனடியா ரொம்ப எளிமையா நம்மளால சொல்லிட முடியும். What is the purpose of your life? What is your purpose? உங்க வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? What is your purpose? உங்க வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? Why do you live? ஏன் நம்ம வாழ்றோம்? Chair has a purpose. Mic has a purpose. How come I have no purpose? நான் உட்கார்ந்திருக்க நாற்காலிக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அது ஏன் இருக்குன்றதுக்கு. மைக்குக்கு இருக்கு, அப்புறம் எப்படி என் வாழ்க்கைக்கு மட்டும் எந்த நோக்கமும் இல்லாம இருக்க முடியும்? What did they tell us in the school? பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? What is the goal of life? வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு கேட்டா They didn't say. எதுவுமே சொல்லி கொடுக்கலீங்களே. They say you learn about the life. நீங்க வாழ்க்கையை பத்தி கத்துக்கோங்க. But why to live life and how to live life, they don't tell us. ஏன் நம்ம வாழறோம், எப்படி நம்ம வாழணும் அப்படின்றத யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. And what to speak of stopping repeated birth and death? There's no knowledge about that. அப்புறம் பிறப்பு இறப்புன்ற சுழற்சியை நிறுத்துறத பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? So Gita, therefore we have to read Gita to know how to live life, to understand what is our purpose. அதை பத்தின எந்த ஞானத்தையும் அவங்க கொடுக்கறது இல்லை. அதனாலதான் இங்க நம்ம பகவத்கீதையை படிக்கணும். பகவத்கீதையானது நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தணும்ன்றதை சொல்லி கொடுக்குது. Jivasya tattva jigyasa. Life is meant to understand absolute truth, to understand God. வாழ்க்கை அப்படின்றது பகவானை புரிந்து கொள்றதுக்காக இருக்குன்னு சொல்லப்படுது. Once we understand God, we don't have to take birth again. We stop repeated birth and death. We get moksha. நம்ம பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு மோட்சம் கிடைக்குது. மீண்டும் இந்த பிறப்பு இறப்புன்ற சுழற்சிக்குள்ள நம்ம இருக்க போறது இல்லை. Anybody told you in the school? இதை யாராவது உங்களுக்கு பள்ளிக்கூடங்கள்ல சொல்லி கொடுத்தாங்களா? No. கிடையாது. The goal of life is to stop repeated birth and death. வாழ்க்கையினுடைய குறிக்கோள் பிறப்பு இறப்புன்ற சுழற்சியை நிறுத்துறதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா? Anybody told you in the school? Of course you're going Gurukul, so somebody told you. உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? ஒருவேளை நீங்க குருகுலத்துக்கு வரீங்க, அதனால சொல்லி கொடுத்துருப்பாங்க குருகுலத்துல. Oh, in college, when you went to college, then they told you, correct? நீங்க கல்லூரியில போய் படிச்சப்ப யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? Here we have Mr. Sengutuvan. He is PhD and principal of the college. திரு செங்குட்டுவன் ஐயா இங்க உட்கார்ந்திருக்கார். அவர் வந்து PhD பட்டம் பண்ணியிருக்கார். அவர் கல்லூரியினுடைய முதல்வரா இருக்கார். You studied so much. Any point of your time in your education, did anybody tell you the goal of life is to get moksha? No. நீங்க PhD பட்டமே வாங்கியிருக்கீங்க. நீங்க படிச்ச உங்களுடைய கல்வி காலத்திலே ஏதாவது ஒரு விஷயத்துல வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல யாராவது உங்களுக்கு வாழ்க்கையினுடைய குறிக்கோள் பிறப்பு இறப்புன்றதை நிறுத்தணும், மோட்சம் அடையிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்றாரு. You are smart on your own. You know that education continues here. Above PhD, Bhagavad Gita to be studied. ஆனா நீங்க உண்மையிலேயே புத்திசாலியா இருக்கறனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு PhD பட்டத்தை விட உயர்ந்த ஒரு ஞானம் அப்படின்றது இங்க பகவத்கீதையில இருக்குன்னு. Now this is very interesting. First sloka of Gita immediately sets the atmosphere, which is very conducive for us to understand. நம்ம இந்த விஷயங்களை conducive to our situation in life. நம்ம இருக்கக்கூடிய வாழ்வின் சூழ்நிலையில நடக்கக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவான விதத்துல பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகமே பகவத்கீதையை ஆரம்பிச்சு வைக்குது. When you say spiritual life, you think about sadhus, you think about peaceful people, you think about some forest ashrams, some kudils, and you think people sitting and chanting peacefully or doing homam or doing pujas. No, you think of that type of atmosphere.
ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னா அவங்க மனசுல எழக்கூடிய விஷயம் எப்படி இருக்கும்? சாதுக்கள் அமைதியான இடத்துல இருக்காங்க, ஒருவேளை காடுல வந்து அவங்க வந்து யாகங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் நம்ம விஷயத்துல வரும். Correct. No, some peaceful atmosphere, something for that you can do proper meditation, some serene, what do you say, sattvic mood. நல்லா அமைதியான சூழல்ல இருக்காங்க, தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, சத்வ குணத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு தோணும். And then all rishis are sitting here, wise rishis and everyone, very thoughtful. எல்லா ரிஷிகளும் ஒன்னா அமர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு சிந்திச்சுட்டு அவங்க வந்து அமர்ந்திருப்பாங்க. And then Krishna speaks Gita to the wisest of the rishis. அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய ரிஷிகள் மத்தியில கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை அவங்க எல்லாருக்கும் பேசுறாரு. No, not like that. இல்லையே, அப்படி இல்லையே. It's a war time. போர் காலத்துல, There is a war. போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல Kurukshetra, two armies assembled. Dharma Kshetra, Kurukshetra, Samaveta Yutsavaha, desiring to fight, they assembled. சமவேதா யுயுத்சவஹன்னு சொல்லப்படுது. யுயுத்சவஹ அப்படின்னா ரெண்டு படையினர் சண்டை போடணுன்ற எண்ணத்தோட ஒன்று கூடி இருக்காங்க. Two armies are facing each other. ரெண்டு படைகளும் ஒருத்தரை ஒருத்தர் எதிர்நோக்கி நின்னுட்டு They இருக்காங்க. are angry at each other. ஒருத்தங்க மேல கோபத்தோட இருக்காங்க. They tried all kinds of negotiation, diplomacies, politics, did not work. எல்லா விதத்திலையும் அவங்க வந்து எப்படியாவது நம்ம இதை நிறுத்திடலாம்னு முயற்சி பண்ணி பார்த்தாங்க, தந்திரங்களை கையாண்டாங்க, ஒண்ணுமே நடக்கல. When there is no other way, then you fight. எந்த பதிலுமே கிடைக்கலன்றப்போ சண்டை போடணும். Now they are facing each other in the battle. இப்போ ரெண்டு தரப்பினர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்துட்டு இருக்காங்க சண்டை போடுறதுக்காக. And they are ready to kill each other. That's the mood. இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனோபாவம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா ஒருவரை ஒருவர் கொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. Nobody is thinking about homams, pujas and meditation. யாரும் இங்க எப்படி ஹோமம் பண்றது, பூஜை பண்றது, தியானம் பண்றதுன்னு யோசிக்கல. How do we start chanting Vedas? நம்ம வேதங்களை எப்படி உச்சரிக்க ஆரம்பிக்கிறோம்? First thing we chant Shanti Panchakam. முதல்ல சாந்தி பஞ்சகத்தோட ஆரம்பிப்பாங்க. Om Shanti Shanti Shanti. And here conch is blowing. War. We are declaring war. பொதுவா ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொல்லி நம்ம துவங்குவோம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா அதற்கு மாறா சங்குகள் முழங்கப்படுது. எதுக்கு சங்கு முழங்குறாங்க? சண்டை போட போறோம் அப்படின்றத அறிவிக்கிறதுக்கு. In the middle of the battlefield, in the midst of the armies, Krishna speaks to Arjun spiritual knowledge. Hey Arjun, don't get carried away by the modes of nature. Properly understand what is life, what is that, what is your duty, what is dharma to be done now. அப்பேற்பட்ட போர் புரியறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கக்கூடிய சூழ்நிலையில போர்க்களத்தின் மத்தியில ரெண்டு படைக்கு நடுவுல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த பகவத்கீதை ஞானத்தை பேச ஆரம்பிக்கிறார். முக்குணங்களால நீ வந்து தாக்கப்பட்டு இழுத்தடிச்சுட்டு போயிடப்படாத, நீ பிறப்புனா என்ன, மரணம்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்றதை தெரிஞ்சு நீ வாழுன்னு சொல்றாரு. So it is very important to understand when there is a greatest difficulty in life, there we have to take shelter of the spiritual knowledge. இங்க இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா வாழ்க்கையில எப்போ மிகப்பெரிய கஷ்ட காலத்துல நம்ம இருக்கோமோ அந்த சமயத்துல ஆன்மீக ஞானத்தின் தஞ்சம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு. Gita is guidelines how to live life. நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒழுக்க நெறிமுறை புஸ்தகம் கீதை. And life is full of difficulties. வாழ்க்கை எப்பொழுதும் முழுக்க முழுக்க கஷ்டங்களை நிறைந்ததா இருக்கு. How is life? எப்படி உங்க வாழ்க்கை இருக்கு? Life is good. ரொம்ப நல்லா இருக்குங்க. Yeah, life is good means last 5 minutes nothing bad happened. ரொம்ப நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடைசி 5 நிமிஷமா எந்த பிரச்சனையும் வரலன்னு அர்த்தம். Old age, disease, death, this is a problem. எப்பொழுதுமே வயோதிகம், வியாதி, மரணம் இதெல்லாமே பிரச்சனை தான். Even mosquitoes are causing problem. ஒரு கொசு கூட நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்துது. Mothers-in-laws, மாமியார்கள் பிரச்சனை. Mommy. All right. So we have so many problems. Now we need guidance in life. As this fellow says, I'll read Gita when I get old. When life is over, you're going to learn how to live life. What's your problem, man? அவன் நபர் வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்கள்ல இருக்கார், பகவத்கீதையை படிங்கன்னு சொன்னோம் அப்படின்னா வாழ்க்கையோட கடைசியில பகவத்கீதையை படிச்சுக்கிறாங்க அப்படின்னுவாங்க. எங்க வாழ்க்கை எப்படி வாழணும்ன்ற புத்தகம் தான் பகவத்கீதை. இதை போய் நீங்க கடைசியில படிச்சு They should be taught from childhood. சிறு வயதிலிருந்தே இதை பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படணும். And I'm so sad that
We are seeing in India, still in the schools and in the colleges, this knowledge is not given. நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன் அப்படின்னா இந்தியாவில் இன்னுமுமே கூட பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் இந்த ஞானமானது சொல்லிக் கொடுக்கப்படலை. Right. So maybe you can do something about it. அதுக்காக நீங்கள் ஏதாவது சில முயற்சிகளை பண்ணலாம். So here, Dhritarashtra speaks. இங்க திருதராஷ்டிரர் பேசிட்டு இருக்காரு. Now you know the story. I'm not going to tell you all the stories from Mahabharata. உங்களுக்கு இந்த பின்னணி கதை தெரியும். நான் உங்களுக்கு மகாபாரத கதையெல்லாம் சொல்ல போறதில்லை. Correct? Dhritarashtra, supposed to be king, but he was born blind, so king cannot be blind. So the second brother was given the kingdom. திருதராஷ்டிரர் மன்னர் ஆக்கப்பட வேண்டியவர், ஏன்னா முதல் மகன். ஆனால் அவர் ஒரு குருடனா பிறக்கிறார். அப்படி கண் பார்வை இல்லாதவரை மன்னர் ஆக்க முடியாது. அதனால அவருடைய இளைய சகோதரர் மன்னர் ஆக்கப்படுறார். Pandu was born pale complexion, but he was capable to be the king. பாண்டு பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் ரொம்ப வெளிர் நிறத்தில் அவர் பிறக்கிறார். அவருடைய உடல் நிறம் அப்படி இருக்கு. இருந்தாலும் அவர் மன்னர் ஆகிறதுக்கு அந்த எதுவும் தடை கிடையாது. அவர் மன்னர் ஆக்கப்படுறார். He was a just king. He was true dharmic king. அவர் உண்மையான ஒரு மன்னரா, தர்மம் சார்ந்த மன்னரா இருந்தார். But he lived short life. ஆனா அவருக்கு ஆயுட்காலமானது குறைவா இருந்தது. Now when Pandu dies, his sons were very young. அவர் மரணம் அடைந்த சமயத்துல அவருடைய மகன்கள் ரொம்ப சிறிய வயதுல இருந்தாங்க. But the kingdom needs a king. ஆனாலும் ராஜாங்கத்துக்கு ஒரு ராஜா தேவை. So deal was like this. அதனால அவங்க என்ன தீர்மானம் பண்ணாங்க அப்படின்னா, the blind king will be king, what you call executive king. அந்த கண் பார்வையற்ற மன்னர் அவர் ஒரு மன்னரை போல செயல்படுவார். Till Pandu's sons grow up and take over the kingdom. பாண்டுவினுடைய புதல்வர்கள் வளர்ந்து அவங்க ராஜாங்கத்திற்கு வர வரைக்கும். But the king Dhritarashtra, as all of us who are materially attached, he thought like this: oh, I'm the firstborn son and I could not be a king. Why not my sons? ஆனா திருதராஷ்டிரர் இந்த பௌதிக உலகத்துல நம்ம ஒருத்தவங்களும் எப்படி நினைப்போமோ அதே போலவே தான் அவரும் நினைக்கிறார். நான் குருடனா பிறந்தனால என்னால ராஜாவாக முடியல, ஏன் என்னுடைய மகன்கள் ஆகக்கூடாது? So his brother is dead. இப்போ அவருடைய சகோதரர் இறந்துடுறார். Children of his brother should be accepted as his own children. இப்போ அப்பேற்பட்ட சகோதரனுடைய மகன்கள் தன்னுடைய சொந்த மகன்களை போல பாவிக்கப்படணும். It was his duty to treat equally his children and his brother's children. He was only their shelter. ஏன்னா இது அவருடைய கடமை. இவர் மட்டும்தான் அவங்களுக்கு தஞ்சம் கொடுக்கறதுக்கு இருக்கார். அப்பேற்பட்ட சமயத்துல தன்னுடைய மகன்களையும் தன்னுடைய சகோதரர்களுடைய மகன்களையும் அவர் தான் ஒரே மாதிரி பாவித்து அவங்களுக்கு தஞ்சம் கொடுக்கணும். When we see in Mahabharata that he was showing weakness, attachment to his own son, Duryodhan, Dushasan and the party. ஆனா நம்ம மகாபாரதத்துல பார்க்கலாம், அவர் தன்னுடைய சொந்த மகன்களான துரியோதனன், துச்சாதனன் அவங்க மீது மட்டும் அவர் தனி அக்கறை காட்டினது. And happened to be that his sons were not of good character. ஆனா அதே சமயத்துல அவருடைய மகன்களானவர்கள் நல்ல குணங்களை கொண்டவர்களா இல்லாம இருந்ததையும் நம்ம பார்க்கிறோம். Pandavas were good. பாண்டவர்கள் அவங்க சிறந்தவர்களா இருந்தாங்க. And everybody knew that. எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருந்தது. But king was blind. ஆனா மன்னர் குருடனா இருந்தார். Not only physically but spiritually also. From dharma point of view, he did not act properly. உடல் ரீதியா மட்டும் அவர் குருடனா இல்ல, தர்மத்தின் பார்வையிலையும் ஆன்மீக பாதையிலையும் அவர் குருடனா தான் இருந்தார். எப்படி செயல்படணும்னு தெரியாம. So long story short, அவ்வளவு பெரிய கதையை சுருக்கமா சொல்லணும்னா, Pandavas they grown up, பாண்டவர்கள் வளர்ந்தாங்க. but Dhritarashtra is not willing to give them their rightful kingdom. திருதராஷ்டிரருக்கு அவங்களுக்கு அந்த பாண்டவர்களுக்கு உரித்தான ராஜாங்கத்தை கொடுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை. An enmity between two brothers, basically children of the two brothers, grew so much that there is a war. அந்த இரு சகோதரர்களுடைய மகன்கள் இடையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா பொறாமை குணம் இருந்தது. அதனால இறுதியில் அது போர்க்களத்துக்கு கொண்டு வந்தது. So all the kingdoms they split into two sides. Somebody joined Kauravas, Dhritarashtra's sons. Somebody joined Pandava's sons. இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களுமே ஒரு சிலர் கௌரவர்கள் பக்கம் சேர்ந்தாங்க, ஒரு சிலர் பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்தாங்க. And Dhritarashtra was the king, and his son Duryodhan was great political diplomatic person, so they assumed a huge bigger army
than Pandavas. அந்த சமயத்துல திருதராஷ்டிரர் மன்னரா இருந்தார். அவருடைய மகனான துரியோதனனும் நிறைய ராஜ தந்திரங்கள் தெரிந்திருந்தவனா இருந்தான். அவன் என்ன பண்ணான், மிகப்பெரிய அளவு படை பலத்தை தன் பக்கம் சேர்த்தான். So those days when things were unresolved, finally if they come to the point of war, people were so much civilized that all the warriors, all the soldiers, they would gather and they say, okay, let's choose one place, some big open fields, we'll fight there and let the fight decides whose victory will be, who is right, who is wrong. சமாதானப்படுத்துறதுக்கான பல முயற்சிகளை கையாளுறாங்க. சமாதானம் அடையல அப்படின்னா இறுதியில் போர் புரியலாம்னு முடிவுக்கு வராங்க. அன்னை காலகட்டத்தில் மக்கள் நாகரிகம் உள்ளவர்களாக இருந்தனால எப்போ போர் புரியணும்னு ஒரு தீர்மானத்துக்கு வராங்களோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு காலி இடத்துக்கு நம்ம போகலாம், அங்கே போய் நம்ம ரெண்டு படையினரும் சேர்ந்து சண்டை போடலாம், சண்டை போட்டு அந்த சண்டையினுடைய இறுதியில் யார் வெற்றி அடைகிறாங்களோ அவங்கள தான் இதனுடைய உரிமையாளர் நம்ம தீர்மானம் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. So the farmers were not disturbed, the women and children were not disturbed, the cities were not destroyed. War was fought somewhere outside of the civilized place. இப்போ இப்பேற்பட்ட தீர்மானத்தினால மக்கள் எங்கே இல்லையோ, எங்கே விவசாயிகள் இல்லையோ, பெண்கள் இல்லையோ, குழந்தைகள் இல்லையோ, யாருக்குமே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாத மாதிரி, நகரத்துக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி நகரத்திலிருந்து தூரமாக வெளிப்புறத்தில் போய் தான் வந்து இந்த போர் நடக்குது. Right. And today what we have soldiers hiding in the trenches and bombs are falling on the hospitals, schools, kindergartens. ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய போர் எப்படி இருக்கு? போர் புரியக்கூடிய போர் வீரர்கள் ஏதாவது குழிக்குள்ளே பதுங்கிட்டு இருக்காங்க. அவங்க அனுப்பக்கூடிய குண்டுகளாக இருக்கட்டும், ஒரு விஷயங்களும் எங்கே வந்து விழுவுது? மருத்துவமனை மீதும் பள்ளிக்கூடங்கள் மீதும் மக்கள் மீதும் தான் வந்து விழுந்துட்டு இருக்கு. Yet we consider ourselves civilized society. அப்பேற்பட்ட விஷயம் நடந்துட்டு இருந்தாலுமே நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தான் இப்போ நாகரிகமான ஒரு சமுதாயத்தில் இருக்கோம். Right. So the place was chosen for the fight. Dharma Kshetra, Kurukshetra. Kurukshetra. Even today you can go to Kurukshetra, some 100 kilometers north from Delhi. இங்க இடம் தேர்ந்தெடுக்கப்படுது. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு சொல்லப்படுது. குருக்ஷேத்திரம் டெல்லியிலேருந்து நீங்கள் இன்னும் வடக்கு பக்கம் ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போனீங்க அப்படின்னா குருக்ஷேத்திரம்ங்கிற இடம் இன்னைக்கும் இருக்கு. Veda says Kurukshetra dharmam yajayet. Kurukshetra dharmam yajayet. If you want to perform some dharmic activity, you go to Kurukshetra. Even for thousands of years this place was considered auspicious, dham, pious, dharmic. வேதங்களில் சொல்லப்படுது, நீங்கள் ஏதாவது தர்மம் சார்ந்த செயல்களில் ஈடுபடணும்னு நினச்சிங்க அப்படின்னா தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துக்கு போங்க அப்படின்னு ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இந்த மாதிரி பயிற்சி செய்யப்பட்டு இருக்கு. Dharmakshetra, the holy place of Kurukshetra was chosen for the fight. தர்மக்ஷேத்ரே, தர்மத்தை கொண்ட இடம். ஸோ அப்பேற்பட்ட புனித தலம் வந்து இங்கே போர் புரியறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. Of course, Dharmakshetra also, Dharma personified, Bhagavan Sri Krishna is there, so it's called Dharmakshetra. தர்மத்தினுடைய உருவமே ஸ்வரூபமே ஆன பகவான் அங்கே இருக்கார் அந்த போர்க்களத்தில், அதனாலேயும் அந்த இடம் தர்மக்ஷேத்திரம்னு அழைக்கப்படுது. And also that shows you that this was a religious war. This was not this barbaric war that, low class people are fighting each other for the material assets. மேலும் இதிலிருந்து நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கிறோம், இது தர்மம் சார்ந்த ஒரு போர், தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கான போர். சும்மா வெறுமன பௌதிகமான விஷயங்களை, பொருட்களை அபகரிக்கணும், ஒருத்தன் வந்து எடுத்துக்கணுன்றதுக்கான சண்டை கிடையாது. Though we say control mind, control senses, do yoga, be peaceful, Om Shanti, but when dharma is broken, the Kshatriyas, they have to fight, they have to protect dharma. நம்ம சொல்கிறோம் மனசை கட்டுப்படுத்துங்க, புலன்களை கட்டுப்படுத்துங்க, ஓம் சாந்தி, இதெல்லாம் சொல்கிறோம் சரிதான். ஆனால் க்ஷத்ரியர்களாக இருக்கக்கூடியவங்க எப்போ தர்மமானது மீறப்படுதோ அந்த சமயத்தில் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அவங்க சண்டை போடணும். The sannyasis, the renunciates, who are fully absorbed in spiritual knowledge, who know Gita fully, deeply, they don't go to war. சன்னியாசிகள், துறவிகளாக இருக்கக்கூடியவங்க யார் இந்த ஞானத்தில் முழுமையாக மூழ்கி இருக்காங்களோ அப்பேற்பட்ட நபர்கள் போருக்கு போகிறதில்ல. But the Kshatriyas, they have to protect dharma. ஆனால் க்ஷத்ரியர்களாக இருக்கக்கூடியவங்க தர்மத்தை பாதுகாக்கணும், அதுக்காக சண்டை போடுறாங்க. Just like if you have a watchman with a gun in front of the bank,
இப்போ உதாரணத்துக்கு ஒரு காவலாளி வங்கியின் முன்னர் அவர் வந்து பாதுகாவலராக இருக்கார், அவர் கையில் துப்பாக்கியோட இருக்கார். He is paid to protect that no thief comes and robs the bank. அந்த வங்கிக்குள்ள எந்த திருடனும் நுழையாம வந்து எதையும் திருடாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. He is trained for that purpose, and that is expected that this man will protect us from the thieves. இந்த விஷயத்துக்கான பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் அவர் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கார். அவர் ஏதாவது ஒரு திருடன் வந்தான்னா நம்மளை பாதுகாப்பார்னு அவர் கிட்ட எதிர்பார்க்கப்படுது. So one night the thief comes. ஒரு நாள் அது போல இரவு நேரத்துல ஒரு திருடன் வரான். And our watchman spots him. அங்க இருக்கக்கூடிய அந்த காவலாளி அந்த திருடனை பார்க்கிறார். Takes the gun, துப்பாக்கி எடுக்கிறார், aims at the thief, அந்த திருடனை நோக்குறார். and then he remembers Shanti Panchaka. அப்புறம் உடனே அவருக்கு சாந்தி பஞ்சகம் ஞாபகத்துக்கு வருது. Om Shanti Shanti Shanti. Why to kill? What is the point? Let him steal. Material life is anyway temporary. I'll take sannyas. No point killing for money. அவர் உடனே தோணுது, ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸோ வந்து அமைதியாக இருக்கணும். என்ன அந்த திருடன் வந்து என்ன பண்ணிட போகிறான்? மிஞ்சி மிஞ்சி போனால் இங்கேருந்து கொஞ்சம் பணத்தை திருட போகிறான். பௌதிக வாழ்க்கையில் பௌதிக உலகத்தில் எல்லாமே தற்காலிகமானது தானே. அவனுக்கு என்ன வேணுமோ பண்ணிட்டு போட்டோம், நான் பேசாமல் சந்நியாசம் எடுத்துக்கிறேன். And he allows thieves to plunder the bank. அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த திருடனை திருடுறதுக்கு விட்டுறாரு. So morning police will come and arrest him. அடுத்த நாள் போலீஸ் வராங்க, வந்து கைது பண்ணுறாங்க அந்த நபரை. And what would be his answer? இப்போ அவருடைய பதில் என்னவா இருக்கும்? Om Shanti. Why you want to kill? ஓம் சாந்தி, எதுக்குங்க கொல்லணும்? And police will say, oh, you are such a great sannyas, you are such a great renunciate. உடனே அந்த காவல்துறை அதிகாரி வந்து இவரை பாராட்டு வரலையா, அப்பா எவ்வளோ பெரிய துறவி நீங்க, எவ்வளோ பெரிய சன்னியாசி நீங்க. What do you think? What will happen? என்ன நடக்கும்? He'll go for piano classes. Means they will arrest him, you know. They are not going to accept this ridiculous response. அவரை கைது செஞ்சு அவர் கையில சங்கிலி தான் போட்டு அவர் வந்து இழுத்துட்டு போவாங்க. அவர் கொடுத்த பதிலானது அர்த்தமற்ற பதில். So dharma kshetra, this is dharmic war. It is religious war to establish what is right, what is wrong, according to Krishna, according to Gita, according to Vedas. Absolute right. ஆனால் இது தர்ம க்ஷேத்திரம். தர்ம க்ஷேத்திரம் அப்படின்னா தர்மம் எது சரி எது தவறு அப்படின்றத தெரிஞ்சு கிருஷ்ணர் சொல்றதுக்கு ஏற்ப, பகவத்கீதையில சொல்றதுக்கு ஏற்ப தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நடக்கக்கூடிய இடம். So say if your brother dies, his children you take care of. Will you not feel these are my own children? உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய சகோதரர் இறந்துடுறாருன்னு வச்சுக்குவோம். அவருடைய குழந்தைகள் எப்படி பாவிப்பீங்க? நீங்க உங்களுடைய சொந்த குழந்தை மாதிரி தானே பார்த்துக்குவீங்க. இயற்கையாகவே அப்படிதானே. And they are innocent, they respect you, they obey you, they are good in character. சிறந்த குணாதிசயங்களோட இருக்காங்க, மதிக்கிறாங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. Even you will have to take care more of them than your own children. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய சொந்த குழந்தைகளை விட இந்த குழந்தைகளை இன்னும் அதிகமா நீங்க வந்து பாதுகாக்கணும், பார்த்துக்கணும். You can see in Ramayana that amazing phenomenon that Kaushalya, who gave birth to Ram, when Ram told her, dear mother, Bharat, father's desire is that Bharat becomes the king. And she said, very good, he has 1,000 times better qualities than you. She said she was more attached to Bharat. This is how she treated him as a son, more than his own son, her own son. நம்ம ராமாயணத்துல பார்க்கலாம், கௌசல்யாவுடைய சொந்த மகன் ராமர். ஆனால் ராமர் வந்து கௌசல்யா கிட்ட சொல்றார், அம்மா அப்பா தசரதர் அவர் வந்து பரதன் வந்து மன்னனா இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறார், இது அவருடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கௌசல்யா ராமர்னுடைய தாய் அவங்க சொல்றாங்க, நிச்சயமா பரதன் வந்து 1000 மடங்கு மன்னரா இருக்கிறதுக்கு சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பரதன் மீது அவங்க அன்பு கொண்டவங்களா இருந்தாங்க. And Kaikeyi was more attached to Ram. கைகேயி ராமர் மீது மிகவும் பற்றுதல் கொண்டவங்களா இருந்தாங்க. Till somebody interfered, but that's altogether another story. ஒரு நபர் உள்ள புகழ்ற வரைக்கும் அப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் வேற நடந்தது, அது எனிவே வேற ஒரு கதை. So here in third line you can see the mind of Dhritarashtra. Mamaka Pandavaschaiva. My sons and sons of Pandu. He's inquiring. My sons and sons of Pandu. He's not telling these are all my sons. He didn't ask Sanjay, what did my sons do? No, he's very clearly differentiating. My sons and sons of Pandu. He is splitting, he is disclosing his rascal mind. He is favoring his sons. He doesn't want to take
Pandu's sons as his own children. Therefore, ask her. திருத்தராஷ்டிரனுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய 3வது வரியில சொல்லப்படுது. அவர் சொல்றார், மாமகா பாண்டவ சைவ அப்படின்னு, என்னுடைய மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன பண்ணாங்கன்னு கேட்கிறார். அங்கேயே பிரிச்சுடுறாரு. எல்லாரையும் என்னுடைய மகன்கள் அவர் சொல்லல, எல்லாரையும் ஒரே மாதிரி அவர் பார்க்கல. என்னுடைய மகன்கள் வேற, பாண்டுவனுடைய மகன்கள் வேறன்னு பிரிக்கிறார். இங்க அவருடைய அயோக்கியத்தனமான மனப்பான்மை இங்க காட்டப்படுது. Kim akurvata Sanjaya. What did I do? What happened? What happened? அடுத்த வரியில சொல்றாரு, கிம குருவத்த சஞ்சய், என்ன பண்ணாங்க அங்க வந்துட்டு. He is asking. Dhritarashtra is speaking. Dharma kshetra Kurukshetra. Oh, they went to Dharma kshetra. And Krishna is personified Dharma. And my children are not dharmic. What will happen? It is any bad influence of the holy place. How can be bad influence of the holy place? Must be only good influence of the holy place. இங்க திருதராஷ்டிரர் இந்த ஸ்லோகத்தை பேசுறார். அவர் கேட்கிறார், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு சொல்லப்படுது. தர்மக்ஷேத்திரத்துல எல்லாரும் ஒண்ணு கூடியிருக்காங்க. மேலும் அங்க தர்மத்தை அப்படியே தர்மத்தின் ஸ்வரூபமான கிருஷ்ணரும் அங்க இருக்கார். ஆனா என்னுடைய பசங்க தர்மத்தை சார்ந்தவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த தர்மக்ஷேத்திரம் என் பசங்க மேல ஏதாவது கெட்ட விஷயங்களை திணிச்சிடுமா அப்படின்னு. எப்படி ஒரு தர்மக்ஷேத்திரம் கெட்ட விஷயங்களை கொடுக்கறதா இருக்க முடியும்? நல்ல விஷயங்களை தான் கொடுக்கும். How did the holy place works? எப்படி ஒரு புனித ஸ்தலம் செயல்படுது? It is a special embassies within material world that Krishna gives opportunity to people to do pious activities, and he blesses them by multiplying results. Say if you punya of chanting one round here in Salem and punya of chanting one round in Vrindavan is 1,000-fold multiplied in Vrindavan, in Holy Dham. இப்போ இப்பேற்பட்ட புனித தலங்கள்லாம் எப்படிப்பட்ட இடம்னா, பகவானால இந்த பௌதிக உலகத்துல நம்ம மீது ரொம்ப கருணையோட ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்க சின்ன சின்ன ஆன்மீக இடங்கள்னே நம்ம ஆன்மீக இடங்கள். அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் 1000 மடங்கு வித்தியாசம் இருக்கு. எப்படி இங்க ஒருத்தன் ஒரு மாலை ஜபம் பண்றதுக்கும் விருந்தாவனத்துல போய் ஒரு மாலை ஜபம் பண்றதுக்கும் 1000 மடங்கு வித்தியாசம் இருக்கு. Okay. Where is the deity? That's Holy Dham. Don't worry. Chant in temple. அதே சமயத்துல எங்க பகவான் இருக்காரோ அதுவும் திவ்ய ஸ்தலம் தான், இதுவும் புனித தாமம் தான். நீங்க இங்க இருந்தும் ஜெபம் பண்ணலாம். Point is that Dhritarashtra is worrying now that Pandu's sons are dharmic. They will get better result on dharmic place. If you do some adharma in holy place, 1,000-fold more reaction also. இப்போ அவர் நினைக்கிறார், பாண்டுவனுடைய மகன்கள் தர்மத்தை சார்ந்தவர்கள், அப்பேற்பட்டவங்க இப்போ தர்மக்ஷேத்திரத்துல இருக்காங்க, அவங்களுக்கு தான் அது நன்மையை பயக்கும். ஏன் அப்படின்னா, தர்மக்ஷேத்திரத்துல போயிட்டு நீங்க ஏதாவது அதர்மமான செயலை ஈடுபட்டீங்கன்னா அதுவும் 1000 மடங்கு பாவத்தை உங்களுக்கு கொடுக்கும். So Dhritarashtra is asking here, Kim akurvat, what happened? What happened? 2 armies assemble, what will happen? What do you think what will happen? திருதராஷ்டிரர் இங்க கேட்கிறார், 2 படையில இருக்கவங்களும் ஒன்று கூடினாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 2 படை ஒன்று கூடினதுக்கு அப்புறம் என்னதான் நடக்கும் பொதுவா? He didn't want compromise. Why he is asking? He wanted fight. That's the point. He wanted fight. ஏன் அவர் அப்படி கேட்கிறாரு அப்படின்னா, 2 படை ஒன்று கூடனா சண்டை நடக்கும். ஆனா ஏன் அவர் அப்படி கேட்கிறாருன்னா, 2 பேருக்கும் நடுவே சமாதானம் ஏற்பட்ட கூடாது, சண்டை தான் நடக்கணும் அப்படின்றது. His son's army was bigger. அவருடைய மகன்கள் பக்கம் இருந்த படை எண்ணிக்கையானது மிக பெரியதா இருந்தது. So war has come. Pandus will die. Our army is bigger. So I don't want anybody to say, no, this is holy place. Let us not fight. Let us do compromise. He didn't want compromise. Very clear from first shloka. அவர் உடனே நினைக்கிறார், என்னுடைய மகன்கள் பக்கம் வீரர்களுடைய எண்ணிக்கை பெருசா இருக்கு, போர் நடக்கணும், பாண்டவர்கள்லாம் இறந்து போயிடுவாங்க, என் மகன்களுக்கு ராஜாங்கம் கிடைச்சிடும். ஆனா அதுக்கு பதில இந்த தர்மக்ஷேத்திரமான இடத்துல சமாதானம் மட்டும் நடந்துடக்கூடாது, போர் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். Poor fellow. He counted on numbers. பாவம், அவர் வெறும் எண்ணிக்கையை பத்தி அவர் நினைச்சார். எண்ணிக்கையில என் மகன்கள் பக்கம் அதிகமா இருக்குன்னு. Didn't count on whose side is dharma personified. Bhagavan Sri Krishna. யாருடைய பக்கத்துல தர்மத்தின் ஸ்வரூபமே பகவானே கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்றத அவர் யோசிக்கல. If all army of the world comes on one side and Bhagavan himself is on the other side, whom you think it will win? உலகத்துல இருக்கிற மொத்த படையும் சேர்ந்து ஒரு பக்கத்துல இருக்காங்க, எதிர் பக்கத்துல பகவான் மட்டும் இருக்கார். யார் ஜெயிக்க போறா? நீ யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? Doubts, you have doubts. சந்தேகம் இருக்கா என்ன உங்களுக்கு? Okay, let me reform the question. Who is killing every day people who are dying? கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்கிறேன். தினசரி மக்கள் இறந்து போறாங்க, அவங்க எல்லாம் யாரு கொல்றா? Bhagavan.
பகவான் correct? இல்லையா? Old man, young man, strong man, soldier, peace worker, Bhagavan just blinks his eyes and you die. வயோதிகமா இருக்கவங்களா இருக்கட்டும், இளம் வயதுல இருக்கவங்களா இருக்கட்டும், போர் வீரனா இருக்கட்டும், பலசாலியா இருக்கட்டும், வெறுமனே பகவான் கண் இமைச்சாருன்னா போதும் அந்த நபர் இறந்துடுவார். So Dhritarashtra didn't want compromise, but calculation was wrong. He forgot Krishna's supremacy. திருதராஷ்டர் இங்க சமாதானம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஆனா அவருடைய கணக்கீடு தப்பா போச்சு. அவர் வெறுமனே எண்ணிக்கையை பார்த்தார், பகவானுக்கு பார்க்கல. So Yuyutsava, great desire to fight. What happened? Still they have desire. Fight will be there, no? Sanjay, please confirm. That was his concern. யுயுத்சவா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மிகப்பெரிய ஆசையோட சண்டை போடணுன்ற தீவிரத்தோட வந்தாங்க. எந்த சமாதானமும் நடந்துடல, சண்டை போடணும் தானே இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. Or Dharmakshetra may also think, Dharmakshetra, Kurukshetra, Dharmakshetra, these Pandavas are already pious. Now Dharmakshetra, maybe they'll become pacifists. Maybe they'll say, Om Shanti, they will give up their right for kingdom and go to the forest voluntarily. That is good, maybe that will happen. இன்னொன்னு நினைக்கிறார், தர்மக்ஷேத்திரம் இப்போ அங்க தர்மத்தை சார்ந்த பாண்டவர்களின் மனதுல எதுக்குப்பா நம்ம சண்டை போட்டுட்டு எல்லாரும் சமாதானமா போயிடலாம், ராஜாங்கத்தை நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு அது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அமைதியா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. No? He knew my sons will not be influenced by holy place, crooked heads. Nothing will influence them. அவருக்கு தெரியும் என் பசங்களுடைய மனதுல எந்த மாற்றமும் வராது. தர்மக்ஷேத்திரமா இருக்கட்டும், புனித தலமா இருக்கட்டும், ஒன்னும் எடுபடாது. Dharmakshetra, Kurukshetra, maybe Pandavas will become soft. And it happened. Arjun, influenced by the holy place, he saw, why to fight? What's the purpose of all of this? These are my cousins, these are my brothers. Why to fight? Even they want to kill us, let them kill us. We shall not fight. This is what has happened. Arjun was influenced by Dharmakshetra. அவர் யோசிச்சது என்ன அப்படின்னா, அந்த தர்மக்ஷேத்திரம் புனித தலமானது பாண்டவர்கள் மனதுல மாற்றத்தை கொண்டு வந்துருமோ அப்படின்னு தான் பயந்தார். அதுதான் நடந்ததும் கூட. அர்ஜுனுடைய மனதுல தான் மாற்றம் வந்தது. அர்ஜுனன் என்ன சொல்றார், நான் சண்டை போடல, நான் போர் புரியல, அவங்க ராஜாங்கம் எடுத்துக்கிட்டோம், வேணும்னா எங்களை கொன்னுட்டு கூட அவங்க ராஜாங்கம் எடுத்துக்கிட்டோம், நான் சண்டை போடலைன்னு அர்ஜுனன் சொல்றாரு. But Krishna was there to remind, like the Chokidar, Om Shanti. Krishna said, Arjun, no Om Shanti now you fight. ஆனா கிருஷ்ணர் அங்க இருந்தார் அர்ஜுனனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு. எப்படி அந்த வங்கியில வெளியில இருந்த காவலாளிக்கு போலீஸ் அதிகாரி ஞாபகப்படுத்தினாரோ அந்த மாதிரிதான் இப்ப ஓம் சாந்தி செய்யறதுக்கான நேரம் கிடையாது, இப்ப நீ சண்டை போடு. So this first shloka tells a lot. இந்த முதல் ஸ்லோகமானது நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லுது. And soon as you start with the word dharma kshetra, what will happen? Dharma will prevail. Satyam evam jayat. தர்மக்ஷேத்ரேன்ற வார்த்தையோட துவங்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கலாம், இதுல தர்மம் தான் வெற்றி பெறும். Correct. What is dharma? தர்மம் அப்படின்னா என்ன? What Krishna says, that's dharma. கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதுதான் தர்மம். What is right? எது சரி? What Krishna proves, that is right. கிருஷ்ணர் எதை அங்கீகரிக்கிறாரோ அது சரி. And is always beneficial for everyone. அது எப்பொழுதுமே எல்லாருக்குமே நன்மை பயக்கக்கூடியதா இருக்கு. Oh, but killing is happening, war is happening. என்னங்க சண்டை நடக்குது, கொலை, இங்க வந்து போர் நடக்குது. But don't forget, whoever dies in front of the Lord, seeing transcendental body of the Lord, he stops repeated birth and death. Good man or bad man, everyone is free from papam. Whoever fought in Kurukshetra got moksha. Don't forget, that's fun. Whoever fights in Ukraine and Russia gets repeated birth and death. Sorry guys, but I have to speak the dharma from the Yasasan. நீங்க மறந்துடாதீங்க, யாரெல்லாம் அந்த போர்க்களத்துல இறந்தாங்களோ, யாரெல்லாம் கிருஷ்ணர் முன்னணியில கிருஷ்ணரை பார்த்துட்டு அவங்க வந்து இறந்தாங்களோ, அவங்க எல்லாருமே பிறப்பு இறப்புன்ற சுழற்சியிலிருந்து விடுபட்டாங்க. ஆனா அதே சமயத்துல இங்க நடந்த உக்ரைன் போர்லயோ ரஷ்யா நாட்டிலேயோ அந்த போர்ல இறந்த மக்கள் மீண்டும் பிறப்பு இறப்புன்ற சுழற்சிக்குள்ளதான் இருக்காங்க. என்ன பண்றது, நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும். And there is another mysterious thing in this first shloka, is that Dhritarashtra and Sanjay are sitting in Hastinapur, which is at least 100 kilometers more far away from Kurukshetra. How did they know what's happening in Kurukshetra? இப்போ இங்க இன்னொரு அற்புதமான ஆச்சரியத்தக்க விஷயம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, திருதராஷ்டிரரும் சஞ்சயனும் இங்க அமர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்க குருக்ஷேத்திர போர்க்களம் அப்படின்றது அவங்க இருக்கிற இடத்துல இருந்து குறைந்தது 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இப்போ அந்த இடத்தை பத்தி இவங்க எப்படி இங்க இருந்து பேச முடியும்? The Sanjay was disciple of Vyasadeva. சஞ்சயர் வியாசதேவனுடைய சீடன். By blessing of Vyasadeva, he could see on the distance.
வியாசதேவனுடைய ஆசீர்வாதத்தினால தொலைவில் என்ன நடக்குதுன்றதையும் அவரால் இருந்த இடத்துல இருந்தே பார்க்க முடியும். Not only that, from Hastinapur he could see what's happening in Kurukshetra, but he could hear the conversations of each of them simultaneously. வெறுமனே இங்கிருந்து குருக்ஷேத்திரத்தில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருந்த ஒருத்தங்களும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்றதையும் அதே சமயத்தில் அவரால் கேட்க முடிந்தது. That was blessing of his guru. அது அவருடைய குருவினுடைய ஆசீர்வாதம். So even people who were there, millions of soldiers, some of them could not hear what Arjuna and Krishna were speaking, but Sanjay could hear. கோடிக்கணக்கான போர் வீரர்கள் அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருந்திருந்தாலுமே அங்கிருந்தவங்களால எல்லாராலையும் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட என்ன பகவத்கீதையை பேசுறான்றதை கேட்க முடியல. ஆனால் சஞ்சயன் இவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவரால் கேட்க முடிந்தது. So that very important conversation, Bhagavan speaking, was preserved, and therefore we get benefit from it. That was the very purpose of speaking, not only to Arjuna, but Bhagavan is speaking to all of us. பகவான் பேசின இந்த பகவத்கீதையானது அர்ஜுனனுக்கானது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் ஆனது. அதனால தான் அது இந்த விதத்தில் பாதுகாக்கப்பட்டது. So, Hare Krishna, thank you very much for coming. This is first shloka of Gita. There are 700 shlokas, so you have to come for next 699 Sundays. Are you ready? மிக்க நன்றி நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்தது பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகம். இன்னும் 699 ஸ்லோகங்கள் இருக்கு. அப்படின்னா இன்னும் 699 வாரங்கள் போகும். வரதுக்கு தயாரா இருக்கீங்களா? What is coming if you want to go home back to God? நீங்க வரணும், நீங்க மீண்டும் பகவான் இடத்துக்கு போகணும் அப்படின்னா வந்துதாகணும். And at least come for prasadam, will be served now. குறைஞ்சது பிரசாதத்துக்காகவாவது வாங்க. இதுக்கப்புறம் பிரசாதம் பரிமாறப்படும். So we'll continue next Sunday. Thank you very much. மீண்டும் அடுத்த வாரம் நம்ம இதுல இருந்து தொடருவோம். மிக்க நன்றி. Srimad Bhagavad Gita ki jai, Sri Krishna Bhagavan ki jai, Srila Prabhupada ki jai, Gaur Premanande. Hare Krishna. Okay.